இவர் பெரிய மல்டி மில்லியனர். இவர் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுப்பாரு. எப்பா தொழிலதிபர், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லதான். இவனே 2 கார் இஎம்ஐல ஓட்டிட்டு இருக்கான். டேய், எனக்கு கடன் இருந்தாலும் என் தம்பிக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்டா. டேய், என்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. டேய் ரவி, நீ என்ன 3வது மணிக்கு தானே வந்து சேர போகுது? அதை வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? டேய், எனக்குன்னு தன்மானம் இருக்குடா. பொண்டாட்டி வீட்ல இருந்து அப்படி சொல்ற ரவி. டேய், பழகுறலோட அம்மா ஒன்னும் உன் மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் ரெஸ்டாரண்ட் சொல்லல நம்ம. ஆனா பழகுறல் தான் கொஞ்சம் குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து அவளும் அதே தான் சொல்லிட்டு போற. டேய், நான் ஷெஃப்டா. சரிடா, ஏதோ ஒண்ணு. அப்படி எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஓனர் ஆக வேண்டாமா? டேய் ரவி, நீ எடுத்த முடிவு தான்டா சரியானது. பழகுறலோட அம்மா உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்யணும் தான் இதுதான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாறிடாதா, அப்படியே சொல்லிட்டேன். ரவி, இவன் பேச்சு நீ கேட்டு இவனுக்கு தான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அடேங்கப்பா, இவரு தான் மலேசியா மருமகனாச்சுல. ஏண்டா எங்களுக்கு சேர வேண்டிய சார் தானே, அதை பிரிச்சு கொடுத்துருந்தா ரவிக்கு அது உதவி இருக்கும்ல. சூப்பரா, அப்படி சொல்ற ரவி. டேய் தொழிலதிபரே, கேட்டுங்க, இதுக்கு பேரு தான் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏய், நான் பாரு, அவன்லாம் கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது. அந்த எண்ணத்தெல்லாம் உன்னோடயே வச்சுக்க, ரவிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காத. டேய், எனக்கு டேலண்ட் இருக்கு. எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. வெளியில போர்டு பார்த்தல. டேய், எத்தனை டிகிரி பார்லர் அம்மாவோட அப்பா சொத்து எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கிற. டேய், அப்ப நான் பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து சாப்பிட நினைக்கிறேன்னு சொல்ல வரீங்க? நானே கடுப்புல இருக்கேன். இப்ப நீங்க எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாரு எப்படி பேசுறானே. அவன் ஒண்ணும் தப்பா பேசலையே. இத பாரு ரவி, இவன் பேச்செல்லாம் கேட்டா முன்னேற முடியாது. இவன் தான் அப்பா பணத்தை 2 தடவை ஆட்டியப்பட்டவனாச்சே. இவனுக்கு சான்ஸ் அடிக்கடி வரும். என்னடா சான்ஸ் வரும்? முத்து சும்மாறா. டேய், அவனை விடுறா. நீ எதையும் யோசிச்சு குழப்பிட்டு இருக்காதா ரவி. நீ எடுத்த முடிவுல அப்படியே இரு. கண்டிப்பா உன் சொந்த ஏப்பா, இது நல்ல சான்ஸ் தானே. ஏன் ரவி இருக்காங்க? இல்லங்க, ரவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொந்தமா சம்பாதிச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிருப்பாரு. தானே ரவி முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் நினைக்கிறது கரெக்ட் தானங்க. மீனா, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ருதி வீட்லயும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது தானே நல்லது. நீங்க ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ரவிக்கு எப்ப தோணுதோ அப்ப அவர் அதை செய்ய தானே போறாரு. லைஃப்ல சில பேர் சரி, இப்ப செட்டில் ஆகுறதா என்னன்னு சொல்லுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அதுல இருந்து தான் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். சோ செட்டில் ஆயிட்டு தான் ஏதாவது பண்ணணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சூழ்நிலையை யோசிச்சு நிதானிங்க. மீனா, வேண்டாம், வார்த்தையை விடாதீங்க. ஏங்க, நான் ஒன்னும் வார்த்தை விடலையே. ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு எங்களை பத்தி எடுக்கிறீங்க? ரோஹிணி, நான் எதுவும் தப்பா பேசலையே. நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப எல்லாம் யோசிச்சா ரெஸ்டாரண்ட் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கவும் கூடாதுங்க. இருங்க. இப்ப ஏன் எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? நான் அப்படி சொல்லலங்க. அவங்க ஒபினியனை சொல்றாங்க. சாரிங்க, நான் இங்க பேரணி. என்ன இவங்க இப்படி கோச்சிட்டு போறாங்க? அவங்க கடை ஆரம்பிச்சத பத்தி பேசினால காலைல நின்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நல்ல தொழில கத்துக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. நான் 8 வயசுல இருந்து எங்க அம்மா கூட கடைக்கு போய் பூ கட்டுறேன். என் அம்மா பூ வியாபாரம் எனக்கு இருக்கிற அனுபவம் தான் எனக்கு கை கொடுக்குது. அதனால இப்ப என்னால ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது. மீனா, ஆனா ரவிக்கு அப்படி இல்லல்ல. என் அப்பா அம்மாக்கு நான் தான் ஒரே பொண்ணு. அவங்களுக்கு அடுத்து அவங்க சேர்த்து வச்சவே மாட்டேங்கிறான். ஸ்ருதி, சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரவி அதுக்காக யோசிக்கலாம். எங்க அவனுக்கு போயிட போகுது. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஸ்வீட் செஞ்சு. சுத்தி, ஸ்வீட் சாப்பிடும்போது இது மாமனார் வீட்டு ஸ்வீட்டான்னு யாரும் கிண்டலா கேட்க மாட்டாங்க. சோ வாட்? ஏன் அப்பா அம்மா எங்களுக்காக செய்றாங்க. இதுல மத்தவங்களுக்கு என்னங்க வந்தது? வரலங்க. எனக்கு புரியுது மீனா, ஆனா இதுல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போய்டும்னு எதுவும் இல்ல. இப்ப ரவியோட அப்பா அம்மா எனக்காக இல்ல, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து. இல்ல மீனா, இந்த விஷயத்துல இன்னும் எனக்கு என்ன யோசிக்கிறதுனே மீனா, மீனா, 3 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. சரி, நான் அப்படியே போயிட்டேன். அவன் என்ன ஏதோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிற. இந்த சுயமரியாதை இருந்தா தான் மனுஷனாவே இருப்பான். ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இல்லங்க, ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பத்தி தெரியாத இருக்குன்னு தெரியாதனமா சொல்லிட்டேங்க. அது ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. கோவமா பேசிட்டு போயிட்டா. தெரியாத போயிடுச்சு போல. சும்மா சொன்னேன். இங்க பேர் இருந்து அவர் பணம் தரேன்னு சொன்னா இவன் தான் முத ஆளா போய் வாங்கியிருப்பான். ஆனா ரவி அப்படி கிடையாது. அதான் சரியும் கூட. நானும் அதனால தாங்க சொன்னேன். ஆனா ஸ்ருதிய மனசு சங்கடப்படுத்திட்டேனான்னு தெரியும். உங்ககிட்ட தான் வந்து பேசும் பாரு. நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. வேலையை முடிச்சு சீக்கிரம் வா. சார் வணக்கம் சார். வர சொல்லி கால் பண்ணிருந்தீங்களே. ஆமாமா, நீ கொடுத்த மாடல்லாம் நான் பார்த்தேம்மா. ரிசப்ஷனுக்காக மண்டபத்தை புக் பண்ணிருக்காங்க. சார், சில இடத்துல எல்லாம் வெளியே மட்டும் தான் போர்டு, கார் அலங்காரம். உள்ள ஆர்டர் உனக்குதாம்மா. சார், ரொம்ப நன்றி சார். பார்ட்டிக்கு உன்னுடைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. நம்ம சூப்பரா பண்ணிடலாம் சார். எவ்வளவு ஆகும்னு சொல்லுமா? ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் சார். அதுலயும் சிறப்பா பண்ணிடலாம். ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கேமா? ஐயோ, அப்படி இல்ல சார். நான் நல்ல குவாலிட்டியான பூவா தான் சார் வாங்குவேன். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும்.
நான் என் லாபத்துல கூட குறைச்சிக்கிறேன் சார். முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு தான் சார் சொல்லியிருக்கேன். சரிம்மா, அப்ப நான் பார்ட்டி கிட்ட ஒரு 2,50,000 சொல்றேன். 10 ரூபா வந்துரும். அப்ப என் கமிஷன் மீதி 25,000 என்கிட்ட கொடுத்துரு. புரியுதா? இந்தாம்மா. சரிம்மா. சரிங்க சார், நான் வரேன் சார். தேங்க்யூ. வாங்கம்மா. சொன்ன மாதிரி சரியா பண்ணிட்ட கண்ணு. கொடுப்பேன். ஓனர் கூட உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. ஆனா நீங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னீங்க? நல்லா வளரட்டும். பூவெல்லாம் செடியில பூத்து நல்லா குலுங்கணும் போட போறேன். எனக்கு எதுவும் புரியலம்மா. நேரம் வரும்போது உனக்கே புரியும் கண்ணு. மாமினா கை கொடுங்க. எதுக்கு? ஆனா நான் பண்ணிருக்கேனே, என்ன பாராட்டுங்க. உன்னை பாராட்டுறதுனா என்னடா இது? பரீட்சையில கேள்வி பார்க்காமலே பதில் எழுதுற மாதிரி இருக்கு. சரி, வாழ்க்கை நடந்துச்சு. ஏங்க, புதுசா ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு. பெரிய ஆர்டர். அப்படியா? ஆ. வாழ்த்துக்கள் மீனா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர். நான் ஒரு மண்டப மேனேஜர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் ஆர்டருங்க. இது முடிச்சா கையில ஒரு 50,000 ரூபாய் நிக்கும். மீனா விடுங்க, இறக்கி விடுங்க. ஐயோ பண்றீங்க. சொன்னா கேளுங்க, இறக்கி விடுங்க. டேய் சாங். ஒண்ணுல சுத்தி சும்மாதான். நடு வீட்ல நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுவுமே இல்லனாலும் நீ தலையில தூக்கி வச்சிட்டு தானே சுத்துற. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு. ஆமாப்பா மீனா. 2 லட்சம் ரூபாவா? அங்க வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா. கங்க்ராட்ஸ் மீனா. தேங்க்ஸ் அண்ணி, ஸ்ருதி. congrats. தேங்க் யூ ரவி. டேய், 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 டேய். என்னடா ஏதோ 2 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? என்ன இந்த வேலை முடிஞ்சா 20-30,000 நிக்குமா? டேய், வேலை இல்லாம பார்க்ல உட்காந்து 10 ரூபாய் கடலை வாங்கி பல்ஸ்லாம் எனக்குமே மறக்க கூடாதுடா. காசோட அருமை தெரியல உனக்கு. உனக்கு 2 லட்சம் சாதாரணமா தான்டா தெரியும். உங்க வேலையை குறைச்சு பேசாதேன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். மீனா பூ கட்ட ஆரம்பி. டேய், நீ விஷ் பண்ணலனா கூட பரவாயில்லடா. இந்த மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி பேசாத. என்ன போற மாதிரி சொல்றாங்க? கோடி கணக்குல பூ வேணா இது வரைக்கும் கட்டியிருப்பா. இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் என் திறமையை பார்த்து அவரே கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்திருக்காரு. கரெக்ட் மீனா. நம்ம மணி ஆன் பண்றதுல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண கூடாது. கரெக்டா சொன்ன பழகுறல. அம்மா, அது என்னது? ரெக்கடா. மீனா கிடைச்சிருக்கிறது அதுதான். உன்ன மாதிரி பணத்துக்கு மனோஜ் அவர் பிசினஸ்ல ரொம்ப டேலண்டான ஆள் தான். அவரும் நல்லா டெவலப் ஆவாரு. ஆனா அடுத்தவங்க முன்னேற்றத்தை ஏளனமா பேசக்கூடாது. அது ஒண்ணு இல்லப்பா. மீனா, உன்னுடைய இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தனும் அப்பவே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கு, பொறுப்பு இருக்கு. உன்னுடைய வளர்ச்சி தான் இது. உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க முன்னேறிட்டே இருப்போம் மாமா. துரோகம் பண்ணாம உழைச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் முன்னுக்கு வந்துருவோம். அவளுக்கு ஏதோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கான். 2 லட்சம் ரூபாயா? இந்த ஆர்டர் தான் அவ எடுக்கிற. அந்த ஆர்டர் அவளுக்கு கொடுக்க சொன்னேன். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. சரி, அப்படி பாப்பா கிட்டாங்க இருடாமா கேக்க கூட தூக்கிட்டு வெடிங்களே. கேக் ஃபுல்லா ஜிகுனாமா ஜி நீ வெடிக்கும்போது வெடி எங்கிட்டு கொண்டே இந்த வெடிக்கும்போது அட்டைய மோதி நல்லா இருக்காது. தீபட்டி கேக்க தூக்கிட்டு போயிரலாம். தீபட்டி கேக்க வந்துட்டீங்களா? அப்ப கேக்க வெட்டன பின்னாடி இருமா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இருமா திருடா கேக் வெட்டட்டும்பா. இரு என் பேத்தி வெட்டிக்கிறேன். பொருள் சந்தோஷம். ரொம்ப நேரமா ஆசையா இருக்கு. ஆமா கேக் வெட்ட ஒரு மெழுகு வச்சு அடுத்தது பிடிமே. ஏய் இருடா இசாந்தே நீங்க வா. இசாந்த் மாமாட்ட வா. இங்க வா. இங்க மாமாட்ட வா. இரு இசாந்த் நீ பேசாம இங்க வந்து அக்கா குடுக்கா அழுகு விடுவோம். வேணாம் வேணாம். இசாந்த் இங்க மாமாட்ட வா. ஊது ஊது. ஏய் வாயா. கையில வச்சிருந்தே எங்க? ஹேப்பி பர்த்டே வாயில போட்டு தின்னுங்க. ஊது 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 அவுத்துமா. ஊது ஊது அந்த அது தட்டறது பாரியா. ஊது ஊது இது ஊது 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 அது ஊது. வேற தேவன் ஊது ஊது.
வச்சுடியா இதை வீடியோ எடுத்துக்கணும் அது கிழிச்சுக்கணும் பேப்பரை கிழிச்சு விடுங்க கீழே கேக் வெட்டட்டும் கேக் வெட்டட்டும் இருங்க சரி கேக் வெட்டிட்டு நான் அடிக்கிறேன் பேப்பர் நீங்க ஓகே 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 வெட்டை இந்த வெட்டு இந்த சரி சரி அப்பா தெரியாம வெட்டு கடைசி அம்மா அப்பா நீயே பிடிச்சி வெட்டு வெட்டுடா ஆரம் மார்க் போடுங்க ஏய் வெடிக்கவே மாட்டேங்குது மாதிரி பேப்பரை கிழிச்சு பிள்ளைக்கு எடுத்து விட்டுக்கடா ஏய் ஹேப்பி பர்த்டே டு யூ கேக்க நல்லா முடியுங்க ஓகே வெட்டலாமா கீழ போடுங்க பூரா ஒட்டிக்கிறோம் கேமராலாம் அடிச்சு விட்டுருவாங்க ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம்னா அடுக்கி வச்சிருவோம் கிரீம் மட்டும் நம்ம கேக்கடி இங்கே பாருங்க சுவாஸ் ஓட்டு நம்ம பாருங்க அந்த டப்பா கீழே போடுங்க ஒரு ரூபாய் அவ்வளவுதான் உனக்கு ஒரு